Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் முக்கியமான வீடியோ தான். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இருந்த கேள்வி யூஜி கேபிளை பத்தி சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள், பவர் சப்ளை கேபிள், ஓகேங்களா? நமக்கு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இபி பவர் சப்ளை. அந்த இபி பவர் சப்ளைவை இபி போஸ்ட்ல இருந்து நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர்றது அந்த ஒயர் தான். அந்த ஒயரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், எவ்வளோ வாட்ஸ், எவ்வளோ ஆம்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை கால்குலேஷன் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. சரி, இந்த வீடியோவில் அதை பத்தி தான் தெளிவாக சொல்லலான்னு இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். யூஜி கேபிளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதனால என்ன பெனிஃபிட், அதுல என்னென்ன ஐட்டம் இருக்கு, அதை எப்படி கால்குலேஷன் பண்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். நீங்க இப்போதான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம அந்த பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல்டர் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா யூஜி கேபிள்னா என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள். இதை வந்து நம்ம இபி போஸ்ட்ல இருந்து நம்மளோட வீடுக்கு கொண்டு வரக்கூடிய பவர் சப்ளை கிரவுண்ட்ல நோண்டி போறதால நம்ம இதை வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்னு சொல்றோம். இதுல என்னென்ன டைப் ஆஃப் கேபிள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காப்பர் ஒயர் வருது, அலுமினியம் ஒயர் வருது. காப்பர் ஒயர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலையும் ஐமாக்ஸ் லைட்டு இது மாதிரி அடிக்கடிக்கு பழுதாக கூடாது அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பியை வந்து பயன்படுத்துவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிக திக்னஸ் இருக்கிற காப்பர் கம்பிக்கு போக மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்கொயர் mm உள்ள வரக்கூடிய காப்பர் ஒயர் தான் வந்து பயன்படுத்துவாங்க. லைட் லோடு சின்னதாக ஒரு 16 ஆம்ஸ் இருக்கக்கூடியது, ஒரு 32 ஆம்ஸ் இருக்கக்கூடிய லோடுக்கெல்லாம் வந்து இந்த காப்பர் கேபிள் வந்து பயன்படுத்துவாங்க. இன்னும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காப்பர் கேபிள் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிஷினரி டு மிஷினரிலேருந்து பாயிண்ட் லைட்டு இது மாதிரி இடத்துங்களுக்கு வந்து காப்பர் கேபிள் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த அலுமினியம் கேபிள் எங்கே பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா இபிலேருந்து இபி போஸ்ட்ல இருந்து நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மீட்டர் பாக்ஸ் வரைக்கும் இந்த அலுமினியம் கேபிள் பயன்படுத்துவாங்க. இந்த அலுமினியம் கேபிள் ஏன் அங்கே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு இபி போஸ்ட்ல இருந்து வரக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கம்பியில் தான் வரும். அப்போ நம்ம போடக்கூடிய வயரும் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டோடைய பாண்டிங் வந்து நல்லா இருக்கும், நமக்கு பவர் சப்ளை வந்து லீக்கேஜ் இல்லாமல் கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அலுமினியம் கேபிளை அங்கே பயன்படுத்தும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் வந்து நம்ம கம்மி, திக்னஸாகவும் நம்மளால அந்த அலுமினியம் கம்பியை போட முடியும். சரி, இப்போ வந்து இதுல என்னென்ன கோர் டைப் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோர்னு நம்ம எதை சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளா வரக்கூடிய ஒரு லீடு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள்ல இருந்து ஒரு ஒயர் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அது சிங்கிள் கோர் அப்படின்னு சொல்றோம். 2 கோர் வந்துச்சுன்னா 2 கோர்னு சொல்றோம். 3 கோர் வந்துன்னா 3 கோர்னு சொல்றோம். 4 ஒயர் வந்துன்னா 4 கோர்னு சொல்றோம். இது வந்து அதுல வந்து அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு வந்து 4 கோர் வரைக்கும் தான் வருது. அதுக்கு மேல வருதான்றது தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கோர் வரைக்கும் இருக்கு. இந்த கோர்ல வந்து எங்கெங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிங்கிள் கோர் ஒயர். இந்த சிங்கிள் கோர் ஒயர்னா ஒரே ஒரு லீடு மட்டும் வரும். இந்த ஒரு லீடு எங்க மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா இபில டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரே ஒரு பவர் சப்ளைவை ஜம்ப் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்கொயர் mm 100 ஸ்கொயர் mm அது வந்து அங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஆனா 2 கோர் வந்து மோஸ்ட்லி வந்து வீடுகளுக்கு பயன்படுத்துவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஒரு லைட் லோடு தான் இருக்கு, ரொம்ப அதிகமான லோடு கிடையாது அப்படின்றவங்க வந்து 2 கோர் ஒயர் வந்து பயன்படுத்துவாங்க. 2 கோர் ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா இதுல எம்எம் சைஸ் வந்து வேறுபடும். ஓகேங்களா? 16 ஸ்கொயர் mm இருக்கு, 25 ஸ்கொயர் mm இருக்கு, 35 ஸ்கொயர் mm இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர் mm இருக்கு இந்த 2 கோர்லேயே. ஓகேங்களா? அதுலயும் 75 இருக்கு, 100 இருக்கு, இது மாதிரி வந்து வேரி ஆகிட்டே போகும். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஸ்கொயர் mm வரைக்கும் தான் நம்ம வந்து வீடுகளுக்கு பயன்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 2 கோர் ஒயர் வந்து வீட்டுக்கு போட்டோம். அடுத்து 3 கோர் ஒயர் எங்க பயன்படுத்துவாங்க கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் லைனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. 3 ஃபேஸ் மட்டும் இயங்கக்கூடிய அந்த மோட்டருக்கு பயன்படுத்துவாங்க இந்த 3 கோர் ஒயரை. வேற எங்க வந்து அதிகமாக பயன்படுத்து ரேரு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் mm. 4 ஸ்கொயர் mm அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீடு உள்ள இருந்து 4 ஒயர் வந்து வெளியே வரும். 4 ஒயரும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே திக்னஸ்ல இருக்கும். அது வந்து 4 ஸ்கொயர் mm. அது பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கோ அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கோ ஒரு ஃபேக்டரிக்கோ எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் mm, 35 ஸ்கொயர் mm, 50 ஸ்கொயர் mm, 70 ஸ்கொயர் mm இது மாதிரி வேரி ஆகிட்டே போகும். அவங்களோட லோட கால்குலேஷன் பண்றதை பொறுத்து அது வந்து மாறிட்டே இருக்கும். இதுல நம்ம கேபிள் வாங்கும்போது ஒண்ணு மட்டும் கவனிக்கணும். இதுல எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா இந்த 4 கோர் ஒயர் வாங்கும்போது 4 கோர் ஒயர் வந்து 3.5 கோர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுனா 3.5 கோர், ஆனா உள்ள இருந்து 4 ஒயர் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா உள்ள இருந்து 4 ஒயர் வரும், ஆனா அது கோரை மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3.5 கோர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த கேபிள் எங்க பயன்படுத்தாங்க கேட்டீங்கன்னா மோட்டார் லைன், அதை பத்தினா கொல்லிகளுக்கு போகக்கூடிய மோட்டார் லைன்ல பயன்படுத்துவாங்க இந்த கேபிளை. அங்க எதுக்காகனா இந்த நியூட்ரல் ஒயர் மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வரக்கூடிய 3 கேபிளை கம்பேர் பண்ணும்போது இது அதுல பாதி அளவு தான் இருக்கும்.
அதாவது எதுக்குன்னா இந்த நியூட்ரல் ஒயர் மட்டும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து நியூட்ரல்ன்றது அங்கே தேவைப்படாது. சப்போஸ் பவர் சப்ளை இருக்கா இல்லை வேற ஏதாவது லைட் லோடுக்கு மட்டும்தான் தேவைப்படும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த 3.5 கோர் வந்து வாங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கேபிளோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதனால 3.5 கோர் வந்து அதில் வாங்குவாங்க. நம்ம கேபிள் எப்போ வாங்கினாலும் இந்த 3.5 இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கக்கூடாது, 4 கோர் தான் வாங்கணும். ஏன்னா வீடுகளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு இன்கமிங் பவர் சப்ளை அதாவது ஃபேஸ் தேவையோ அதே அளவுக்கு நமக்கு நியூட்ரலும் தேவை. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு மறுபடியும் நியூட்ரல் ரிட்டர்ன் அதே எலக்ட்ரான்ஸ் தான் ரிட்டர்ன் போகும். அப்போ நமக்கு அந்த கேபிள் சூடாக கூடாதுன்னா எல்லா கேபிளும் ஒரே சைஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகேங்க. இப்போ இந்த யூஜி கேபிளை பயன்படுத்துறதால என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மளோட வீட்டுக்கு அழகு. ஓகேங்களா? மேல நம்மளுடைய சர்வீஸ் ஒயர் வந்து குறுக்க போகாம இது வந்து கிரவுண்ட்ல போயிடும். ஓகேங்களா? அதனால முதல்ல வந்து நமக்கு அந்த அழகுன்றது வந்து முதல்ல கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காத்து மழை டைம்ல பாத்தீங்கன்னா மரங்கள் கட்டாகி நம்மளுடைய ஒயர் மேல விழுந்து நம்மளோட ஒயரை கட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமிங்கில் இந்த பிரச்சனை நிறையவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இடி மின்னல் இந்த மாதிரி டைமிங்லாம் பார்த்தா கூட நம்மளோட கேபிளில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம். ஹீட்டிங்னா ஆல்ரெடி நம்ம மேலே தான் போட்டிருப்போம். நல்ல வெயில் டைமில் என்ன பண்ணுவோம், 2 ஏசியை போட்டுன்னு உள்ளே உட்காந்துருப்போம். அந்த ஒயரில் போகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி அதிகமாக மூவிங் ஆகி அந்த கேபிள் சூடாயிட்டு இருக்கும். அப்போ பத்தாவதுக்கு வேற வெளியில வேற வெயில் வேற அதிகமாக இருக்கும். அந்த வெயில்னால இது இன்னும் ஹீட் ஆகும். இது ஹீட் ஆகிறதால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எரியுமான்னு கேட்டீங்கன்னா எரியாது. அப்படியே நாளடுவில் அந்த ஸ்லீவ் ஆனது உள்ள வந்து சுண்ணாம்பு பூத்த மாதிரி ஆகி கேபிள்லாம் வந்து வெடிச்சு போயிடும். அதனால நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். அது 230 வோல்ட் வரும், ஆனால் கரண்ட் வந்து டிராப் ஆகிடும். நமக்கு வந்து கரெக்டான ஒரு வோல்டேஜும் ஒரு ஆம்ஸ் ரேட்டிங்கும் நமக்கு வந்து உள்ள வந்து கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு அந்த கேபிளை மாற்ற வேண்டிய பிரச்சனை. இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளை போட்டோம்னா அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் சுத்தமாகவே இருக்காது. மழை டைம்ல மரம் முறிஞ்சு உழுது லைன் கட் ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த யூஜி கேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஹார்டான கோட்டிங்கு. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா கம்பி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கலாய் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சுற்றி வந்து ஃபுல்லாக வரியாக இருக்கும். நீங்கள் கத்தியாலே வெட்டினாலும் அந்த கேபிளை வெட்ட முடியாது. ஒரு கட்டப்பாறையில் குத்தினாலும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த லைனை வந்து ரீச் பண்ண முடியாது. ஒரு சேஃப்டிக்காக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க, ஒரு பிளாக் கலர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலதான் நம்மளுடைய ஒயரோடைய ஸ்லீவ் இருக்கும், அதுக்குள்ளதான் நம்மளோட கம்பி இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கும். அதனால அண்டர் கிரவுண்ட் கேபிள் பயன்படுத்துறதால எல்லா விதத்திலையும் நன்மை அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கேபிள் வந்து ஜாயிண்டிங் பண்றது. ஜாயிண்டிங் பண்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் கேபிள் வாங்கினாலும் இபி போஸ்ட்ல 2 ரோல் சுத்தி வைக்கிற மாதிரி வாங்கணும். ஓகேங்களா? அளந்து வாங்கும்போது கம்மியான அளவில் நம்ம வாங்கிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரோல் சுற்றி வைக்கிற மாதிரி வாங்கணும். அதே மாதிரி நம்மளோட இபி பாக்ஸ் பேனல் பாக்ஸ் அந்த வந்து அங்கே கீழே கிரவுண்ட்லேயாவது இல்லை பாக்ஸ் உள்ளேயாவது எங்கேயாவது ஒரு 2 மீட்டர் ஒயர் கேபிள் வந்து சுற்றி வைக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது அந்த இடத்துல ஓவர் ஹீட்டிங் ஆகி மெல்ட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் மெல்ட் ஆகாது எப்பயுமே. சரி, எங்கே ஒரு இன்புட் ஒரு பவர் கனெக்ஷன் வந்து எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அந்த ஜாயிண்டிங்லேருந்து இப்படி ஒரு அடி தான் மெல்ட் ஆகும். அப்போ நம்ம அந்த ஒரு அடியை கட் பண்ணிட்டு புதுசாக ஒரு லெக் அடிச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கேபிள் தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிளை ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரோலை ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷார்ட்டாக வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு அந்த கேபிளை கட் பண்ணும்போது எட்டாது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு காப்பர் ஒயர் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்தாந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது அடுத்து பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் வந்து பிரிக்கிறாங்க. லோ வோல்டேஜ் கேபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 கிலோவாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஹை வோல்டேஜ் கேபிள் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா 11 கிலோவாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் கேபிள் தான் வந்து மோஸ்ட்லி தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு வரக்கூடிய கேபிளை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்களும் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம லோடை வந்து கால்குலேஷன் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டோ ஃபேனோ ஏசி ஃப்ரிட்ஜு இது மாதிரிலாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து எத்தனை ஃபேன் இருக்குது எத்தனை லைட் இருக்குது ஒரு பேப்பரில் அப்படியே ராவாக நோட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஃபேன் லைட்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக அதை பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நீங்கள் அங்கே பார்த்து தான் போடணும், கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒரு ஃபேன்னா அபோவா 60 அப்படின்னு போட்டுக்கலாம், 60 வாட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு லைட்னா ஒரு 20 வாட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு ஏசினா 1 டன்னா 2 டன்னா அப்படின்னு பார்த்து ஒரு 1000 வாட்ஸ் 1500 வாட்ஸ் 2000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இப்படி மொத்தமாக கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வாட்ஸ் வந்து கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து தோராயமாக சொல்கிறேன், ஒரு 2000 வாட்ஸ். இப்போ என்னோட வீட்டுக்கு ஒரு 2000 வாட்ஸ் தான் என்னுடைய லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேஷன் பண்ணுறேன். இப்போ இந்த 2000 வாட்ஸை நான் எப்படி ஆம்ஸில் கன்வெர்ட் பண்ணணும், ஆம்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுத்துங்க, அதில் கால்குலேட்டர் போங்க. அந்த கால்குலேட்டரில்
2000 டிவைடட் பை அதை பற்றினா வகுத்தல போட்டு 230 வோல்ட்டா 240 வோல்ட்டா அப்படின்றத நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். நான் வந்து 240 வோல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். 240 வோல்ட்டை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 8.33 ஆம்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2000 வாட்ஸுக்கான ஆம்ஸ் ரேட்டிங். இந்த ஆம்ஸ் ரேட்டிங் நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம வந்து கேபிளை வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். சரி, இந்த கேபிளை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸை கண்டுபிடிச்சோம். வாட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை ஆம்ஸில் கன்வெர்ட் பண்ணோம். ஆம்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2000 டிவைடட் பை வோல்டேஜ், ஓகேங்களா, 240 வோல்ட் அப்படி போட்டோம். நமக்கு வந்து ஒரு 8.33 ஆம்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ 8 ஆம்ஸ் தாங்கக்கூடிய ஒயர் அங்கே வீட்டுக்கு வந்தாலே எனக்கு வந்து போதும், இந்த 2000 வாட்ஸ் வந்து தாங்கும். இல்லைங்க எனக்கு வந்து ஆம்ஸ் தெரியும், இது எப்படி வாட்ஸில் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஆம்ஸை போட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, இன்ட்டு போட்டு அந்த 240 வோல்ட்டை வந்து இன்ட்டு பண்ணுங்க. இன்ட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2000 வாட்ஸ் வந்து அப்படியே அங்கே வந்துடும். ஓகேங்களா, இதை நான் வந்து இங்கே சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆம்ஸை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு கேபிளும் எவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 கோர் ஒயர், 3 கோர் ஒயர், 4 கோர் ஒயர், என்ன கேபிள் வந்து நமக்கு தேவை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் போட போகிறோமா 3 ஃபேஸ் போட போகிறோமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம்னா சிங்கிள் ஃபேஸ்னா 2 கோர் போதுமானது, 3 ஃபேஸ்னா 4 கோர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். சரியா, இப்போ நான் லோடை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ லோடை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னென்ன சைஸ்ல கேபிள்லாம் இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லையா? என்னென்ன சைஸ்ல கேபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர் எம்எம், அடுத்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் எம்எம், 35 ஸ்கொயர் எம்எம், அடுத்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர் எம்எம், அடுத்து பார்த்தீங்கன்னா 70 ஸ்கொயர் எம்எம். இதுல இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா கேபிளோடைய சைஸ் வந்து வேரி ஆகிட்டே போகும், இன்னும் நிறைய இருக்கு. ஓகேங்களா, நம்மளுடைய வீடுகளுக்கோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு ஹோட்டலுக்கோ பயன்படுத்தக்கூடிய சைஸ் வந்து இவ்வளவுதான். சரிங்களா, இதுக்கு மேல வந்து மோஸ்ட்லி போக மாட்டாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 16 ஸ்கொயர் எம்எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த கேபிளை தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆம்ஸ் கால்குலேஷன் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 16 ஸ்கொயர் எம்எம் அந்த கேபிள் வந்து எவ்வளவு ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ 60 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும்னு சொல்றாங்க. 60 ஆம்ஸ் வரைக்கும் அந்த 16 ஸ்கொயர் எம்எம் ஒயர் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 25 ஸ்கொயர் எம்எம் அந்த கேபிள் வந்து எவ்வளவு தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. 76 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும்ட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 35 ஸ்கொயர் எம்எம் கேபிள் வந்து எவ்வளவு வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 92 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 50 ஸ்கொயர் எம்எம் கேபிள் அது பாத்தீங்கன்னா 110 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்ட்டு அவங்களோட சார்ட்ல சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 70 ஸ்கொயர் எம்எம், அடுத்தது நம்மகிட்ட இருக்கிறதுல லார்ஜஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 70 ஸ்கொயர் எம்எம், அது பாத்தீங்கன்னா 130 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும். அப்போ இந்த ஆம்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டீங்க. இதில் நான் எப்படி இந்த ஆம்ஸை வாட்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன கால்குலேஷன் தான். இந்த ஆம்ஸை போட்டுட்டு இன்ட்டு போட்டு அப்படியே நீங்கள் இந்த வாட்ஸை போட்டிங்கன்னா வோல்ட்டை போட்டிங்கன்னா இதனுடைய வாட்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆம்ஸ் பார்த்துட்டிங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சோம் எவ்வளோ ஆம்ஸ் நமக்கு தேவை. 2000 இதில் போனால் 8 ஆம்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8.33 ஆம்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ நான் சொன்ன அளவுலாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் வந்து தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு 80% மட்டும்தான் கணக்கில் வச்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 16 ஸ்கொயர் எம்எம் ஒயர் பார்த்தீங்கன்னா 60 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா, நம்ம இதுல இருந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் வந்து நம்ம வந்து கழிச்சிட்டோம்னா மீதி வந்து 40 ஆம்ஸ் வரைக்கும் தான் தாங்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். நீங்க எந்த ஒரு கேபிள் சூஸ் பண்ணாலும் அவங்க கொடுத்துருக்கூடிய அளவுல இருந்து ஒரு 80% மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் கேபிளை. ஏன்னா அப்போதான் நம்மளோட கேபிளோட லைஃபும் வந்து அதிகமா வரும், கேபிள் ஹீட்டிங்கும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் டோட்டல் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 50 ஆம்ஸ்ன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 50 ஆம்ஸ் வந்து ஒரே டைம்ல எடுக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்காது. இதுல பாதி பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு வந்து எடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேனுமே எல்லா லோடுமே நம்ம ஒரே டைம்ல பயன்படுத்த போறது கிடையாது. ஏதாவது 2 ஃபேன் 4 லைட்டு 1 ஏசி இப்படி தான் ஓடும். ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு 50 ஆம்ஸ்ன்றது 25 ஆம்ஸ் தான் நம்ம பயன்படுத்துதுன்னா வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ வந்து 25 ஆம்ஸுக்கு நம்ம வந்து என்ன கேபிள் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. நம்மளோட வீட்டோடைய டோட்டல் ஆம்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கேபிளை சூஸ் பண்ணோம். இப்போ டோட்டல் ஆம்ஸ் எவ்வளோ 50. ஓகேங்களா, இதை வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுன்றது வந்து நம்மளுடைய விருப்பம். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸ்ட்ரா போடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, கேபிள் வந்து ஹீட் ஆகாது, ரொம்ப நாள் பட வரும். இப்போ வந்து 50 ஆம்ஸ்க்கு நேரஸ்டா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர் எம்எம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயரோட கேபிள் கம்பெனி சொல்றாங்க. ஆனா அதுல நம்ம 80% மட்டும் எடுத்துக்கணும்னா ஒரு 40 ஆம்ஸ் வரைக்கும் தான் தாங்கும். ஆனா நம்ம 50 ஆம்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்றதால நம்ம 16 ஸ்கொயர் எம்எம் போகக்கூடாது,
நேரஸ்டா பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் எம்எம்க்கு போய் இந்த 25 ஸ்கொயர் எம்எம் பார்த்தீங்கன்னா 70 ஆம்ஸ் வரைக்கும் 76 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அப்படின்றதால நமக்கு இதில் ஒரு 20% போயிடுச்சுன்னா 50 ஆம்ஸ் வரைக்கும் தாராளமாக தாங்கும். மோஸ்ட்லி நம்ம அங்கே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஃபியூச்சரில் அவங்க அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது 35 ஸ்கொயர் எம்எம் போயிடலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் இல்லை ரொம்ப ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இது, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 4 ஃப்ளோர் இருக்குது, ஒரு 15 வீடு இருக்குது அப்படின்னா 50 ஸ்கொயர் எம்எம் போட்டுடலாம். 50 ஸ்கொயர் எம்எம் போட்டோம்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய லோடு டிவைடட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு கேபிள் எந்த பிரச்சனையும் ஆகாது. இதே ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருப்பாங்க, நிறைய வீடுகள் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கேபிளாக போடுவாங்க. 2 கேபிளாக இன்புட் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பாக்ஸ் வச்சு தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க. ஒரே கேபிளாக மோஸ்ட்லி போட மாட்டாங்க. ஹோட்டல் ஒரு இது அது பெரிய மண்டபம் அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு 70 ஸ்கொயர் எம் கேபிள் தாராளமாக போடலாம். நமக்கு அந்த லோடு கெப்பாசிட்டி நல்லாவே கொடுக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் எவ்வளோ ரேட்டு வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு 25 ஸ்கொயர் எம்எம் 100 ரூபா வருதுன்னா 35 ஸ்கொயர் எம்எம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருக்கும் மீட்ரு. இது மாதிரி தான் ஒரு 50 ரூபா 50 ரூபா 100 ரூபா இப்படி தான் வித்தியாசம் வரும். அதனால கேபிள் போடும்போது அதுக்காக அதிகமாகவும் போடாதீங்க, வேஸ்ட். 50 ஆம்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நேரஸ்ட்டாக ஒரு 70 ஆம்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கேபிளை போடுங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 ஆம்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஆம்ஸ் இருக்கக்கூடிய கேபிளை போடுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா 50 ஆம்ஸுக்கு நேராக போய் 120 ஆம்ஸ் கேபிள் போடக்கூடாது. அது நம்ம காசு தான் வேஸ்ட்டு. அதனால எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஜி கேபிளை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ சிம்பிளாக எனக்கு ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லி முடிஞ்சிச்சு. எந்த மாதிரி வீடுக்கு நான் எப்படி கேபிளை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேசிக்காக சொல்கிறேங்க. ஒரு நார்மல் வீடு, சிம்பிளாக அவங்க 2 மாடி வீடு தான் நார்மல் வீடு அப்படின்னா நீங்கள் 25 ஸ்கொயர் எம்எம் போங்க. இல்லை ஜி அவங்க வாடகைலாம் வர்றாங்க, ஒரு 5-6 வீடு இருக்குது, மீட்ரு சப்மீட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்ரு 6 மீட்ரு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 35 ஸ்கொயர் எம்எம் போயிடுங்க, ஓகேவா? இல்லை 2-3 ஃப்ளோர் வீடு, அவங்க 2 இங்கே 2 ஏசி, மேலே 2, அதுக்கு மேலே 2, இது மாதிரி ஏசி நிறையா பயன்படுத்தக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, போர் மோட்டர் வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 50 ஸ்கொயர் எம்எம் போயிடுங்க. ஏன்னா இதில் எதுவும் மாற்றமே கிடையாது, நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, அப்படியே அசால்ட்டாக அதுக்கு போயிடலாம். இல்லை மண்டபம், பெரிய ஹோட்டல் இது மாதிரி இடத்துக்கு போயிட்டீங்கன்னா 70 ஸ்கொயர் எம்எம் போயிடுங்க. அதுக்கு மேலே கேபிளோட சைஸ் நமக்கு தேவைப்படாது, சரிங்களா? இந்த கேபிளில் எப்படி லெக் அடிக்கிறது, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த ஜென்செட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைனாலும் நம்மளோட சேனல் பேஜில் உள்ளே போயிட்டு வீடியோஸில் போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ நிறைய வரும். இந்த மாதிரி யூஜி கேபிள் சம்மந்தமாக இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சு, மெயின் சுவிட்சு, ஜென்செட் கனெக்ஷன் இது மாதிரி நிறையா வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஜி கேபிளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பெனிஃபிட்டையும் பற்றி கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ஃபியூஸ் கேரியர் நீங்கள் பயன்படுத்துறீங்க இல்லையா, ஒவ்வொரு ஃபியூஸ் கேரியரும் ஒவ்வொரு லோடு கேரியரும் எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி அந்த வீட்டுக்கு ஃபியூஸ் கேரியரும் லோடு கேரியரும் போடணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க. நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.